எப்படியோ நகை பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. மதிக்கு பட்டு புடவை எடுத்தாச்சு. இதுக்கு மேல பெரிய செலவுன்னு எதுவுமே இல்லையே. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நான் நினைச்ச மாதிரி மதியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். ஆமாங்க, இந்த நகை பிரச்சனை தான் பெருசா மனச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எங்க அதனால கல்யாணம் தடங்கல் ஆயிடுமோன்னு பயந்தேன். ஆனா மாப்பிள்ளையே அதை கிளியர் பண்ணிட்டாரு. இனிமே எந்த பயமும் இல்லங்க. முக்கியமா இந்த கல்யாணத்துல உங்க அண்ணனோட தயவு எனக்கு தேவையே இல்ல. அவன் ஒரு ஆளுன்னு அவன் கிட்ட நகைக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்த பாரு. உன்ன சொல்லணும்டி. ஏங்க, எதுக்காக இப்ப எங்க அண்ணனை இழுக்கிறீங்க? அவரை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? அவர்தான் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து உதவினாரு. அத மறந்துடாதீங்க நீங்க. அந்த ஆளு உதவி செஞ்சதுனாலதான் பெரிய பொண்ணு ஓடி போனா. அதையும் நீ மறந்துடாத. எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளையோட அக்கா தான் போன் பண்றாங்க. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சம்பந்தி. நீங்க தான் வாய் நிறைய சம்மந்தின்னு சொல்றீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாம சம்மந்தி ஆவோமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? உங்க பொண்ணு மதி எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு சொன்னா. என்ன சொல்றீங்க? மதி உங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னாளா? ஆமாங்க. அவ இந்த அளவுக்கு எங்க வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறானா, அவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அவ யாரையாச்சும் லவ் பண்றாளா? எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமலையா இருக்கும். அப்படி ஏதாச்சும் இருந்தா வெளிப்படையா சொல்லிடுங்க. இல்ல சம்பந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல சம்பந்தி. யாருக்கு தெரியும்? இந்த காலத்து பிள்ளைங்க என்ன வீட்ல சொல்லியா லவ் பண்ணுதுங்க? அவங்க இஷ்டத்துக்கு வேலை பாக்குற இடத்துல படிக்கிற இடத்துல லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்குங்க. ஏன் உங்க பெரிய பொண்ணு லவ் பண்ணி தானே ஓடி போனா? அதனாலதான் கேக்குறேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்யாணத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்கோங்க. அப்படி நடந்தா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு பெரிய அவமானமா போயிடும். என்னங்க, போன்ல ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. சம்பந்தி வீட்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இன்னும் என்னடி சொல்லணும்? அதான் உன் பொண்ணு சம்பந்தி வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வச்சிட்டால. உன் பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு நம்ம கிட்ட சொல்லி பார்த்தா நாம அவ சொல்றத கேட்கல. அதான் நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கே போய் மாப்பிள்ளையோட அக்காவை பார்த்து உங்க தம்பியை கட்டிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நாம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு முயற்சி எடுத்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன் பொண்ணு பண்ற வேலையை பார்த்தீல்ல, அவ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற குறியிலேயே இருக்கா. கடவுளே, அவ எதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், நான் அவளை என்ன பண்றேன்னு பாரு. அதுக்கப்புறம் அவ எதனால இப்படி பண்றான்னு தன்னால தெரியும். ஐயோ, இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியலையே. ஏய் நில்லு. எங்க போயிட்டு வர? மகிழினி வீட்டுக்கு போயிட்டு வரேன்பா. ஓஹோ, அப்படின்னா அவ பக்கத்துல இருக்கிற தைரியத்துலதான் அர்ஜுன் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தியா? நான் நினைச்சேன் இதெல்லாம் நீயா பண்ணிருக்க மாட்டேன். அவளாலதான் இப்படி பண்ணிட்டு வந்திருப்ப. அப்பா, நான் அர்ஜுன் வீட்டுக்கு போய் பேசினதுக்கும் மகிழினிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் என் மனசுல இருக்கிறதான் சொல்லிட்டு வந்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியா உன் பொண்ணு என்ன எப்படி எதிர்த்து பேசுறான்னு? பாத்தியா, எல்லாம் அந்த மகிழினி சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கா. நான் தான் அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக அவ வீட்டுக்கு போன? ஏன்னா மகிழினி என்னோட ஃப்ரெண்டு. என்ன புரிஞ்சுக்கிறவ அவ மட்டும்தான் இருக்கா. மத்தவங்க புரிஞ்சுக்காதப்போ ஆறுதலுக்காக வேற யாரை தேடி போக முடியும்? என்னோட ஃப்ரெண்டை தேடி தான் போக முடியும். ஏ மதி, எதுக்கடி அப்பாவை இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீ மகிழினிய பார்க்க போனதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த பாரு, அதாண்டி தப்பு. மா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க நினைச்சா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏய், அதுக்காக நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கே போய் கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லுவியா? பின்ன என்னப்பா,
இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு உங்ககிட்ட சொன்னா அத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க.